நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இன் HTMX. அது ப்ராப்ளம் சொல்ல முடியாது, என்னோட யூஸ் கேஸ்க்கு இது செட் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ஓகே, இப்போ வந்து நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி HTMX வந்து ஒரு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்பவுமே ஒரு HTML இருக்குன்னு சொல்லி தான் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சேம் அஸ் நானும் சொன்னது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஏபிஐ, ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஃபார்ம் வச்சுக்கலாமா? ஸோ லாகின் ஃபார்மில் வந்து லாகின் செக் பண்ணுறதுக்கு ஒரு அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் தான் இருக்கணும். அண்ட் ரெஸ்பான்ஸ் வர்றதுமே வந்து HTML ஒன்று கொடுத்து ஒரு இதை கொடுக்கணும், அண்ட் ஜேசானில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். பிகாஸ் ரெண்டு ரெஸ்பான்ஸ் காண்டிக்காக நம்ம ரெண்டு கோட் எழுத முடியாது. ஸோ அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்காது. இட்ஸ் அண்ட் லேயர் பை ஆர்கிடெக்சராக இருக்காது. ஸோ ஒன் ஏபிஐ அண்ட் you want to return a JSON, because JSON-ல return பண்ணும்போது you can provide the API to some other third parties and any other எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேணுமோ, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸை ஜேசானில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஜேசான் ஈவன் XML வாட் எவர் த ஃபார்மட் யூ ஃபாலோ, அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஒன்லி இட் அக்செப்ட் HTML. ஸோ அதுக்கு நான் பில்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் அனுப்புறது ஜேசனாக தான் அனுப்புவேன். என்னால் வந்து என்னோட பேக்அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து மாற்ற முடியாது. பிகாஸ் நான் ஒரு ஏபிஐ பண்ணுறேன், நான் அந்த ஏபிஐக்கான ஃப்ரண்ட் எண்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஏபிஐயை நான் தேர்ட் பார்ட்டிக்கும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் ஜேசானில் தான் இருக்கணும், என்னால் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து பட் எனக்கு HTMX யூஸ் பண்ணணும் இந்த சம் பாயிண்ட், ஓகேவா? அதுக்கு நான் ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ரோட் அ கோட். அது வந்து ஒரு 80% ஆஃப் த ஒர்க் வந்து HTMX-ல நான் வாங்கிப்பேன், ப்ளஸ் 20% நான் ஜேஎஸ்ல எழுதிக்கிறது. அகைன் நான் சொன்ன மாதிரி ஜேஎஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பட் உங்களால் முடிஞ்ச ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டிய 80% ஆஃப் ஒர்க்கை வந்து HTMX பார்த்துக்கும். ஸோ யூ கேன் அகேன் யூஸ் இட் த HTMX அண்ட் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ். ஸோ அந்த எக்ஸாம்பிளை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் HTMX with JSON, ஓகேவா? ஸோ what I'm doing it, first I'm going to நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹியர் சேம் as ஒரு கெட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஃபார் ஒரு சாம்பிள் ஏபிஐக்கு. அது வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஜெக்டை வந்து ஒரு அறையில் எனக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்புது. ஸோ அதை நான் கிளிக் அந்த ஆக்ஷன் எப்போ நடக்கும்னா, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்கணும். ஸோ ஈவெண்ட் அண்ட் எங்கே நான் அப்பன் பண்ணணும், நான் எங்கே ரெண்டர் பண்ணணுங்கிறத நான் ரிசல்ட்டோட ஐடியில் கொடுத்துருப்பேன். ஸோ லெட்ஸ் see that load and ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏபிஐ இருக்குது வந்து இது வந்து HTML இல்லை, அகேன் இட்ஸ் a JSON. You can see that in my window, it's a JSON response. பட் நான் வந்து வந்த ஜேசானை வந்து என்னோட நீடுக்கு நான் வந்து ஒரு HTML ரெண்டர் பண்ணியிருக்கேன். அதோட லாஜிக்கை ஐ வில் எக்ஸ்பிளைன் இட், ஓகேவா? ஸோ வந்து பிஃபோர் ஆன்லோடுன்னு சொல்லி HTMX நமக்கு ஈவென்ட் லிசனர் நமக்கு தருது, ஓகேவா? ஸோ அது என்னதுன்னா, பிஃபோர் ஆன்லோட் நம்ம வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு, அதாவது ரெக்வஸ்ட் போயிடும், ரெஸ்பான்ஸும் வந்துடும். அதை நம்ம HTML ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டேன், அகெயின் ரெஸ்பான்ஸை ஜேசானாக வாங்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு ஜேசானாக ஷோ பண்ணக்கூடாது, எனக்கு HTML வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்த ரெஸ்பான்ஸை எடுத்து நான் என்னோட லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்து ஒரு HTML அப்பன் பண்ணி தென் நான் அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து என்னோட ப்ராப்பர்ட்டி ஐடி, நான் எந்த டார்கெட்டை எடுத்துட்டு அதில் நான் என்னோட HTML பண்ணிக்கிறேன். விச் இஸ் அகேன் இது வந்து ஒரு என்னோட லாஜிக் ஒரு 20% அண்ட் 80% ஆஃப் ஒர்க் வந்து HTMX பார்த்துக்குது. பட் இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும்னு ஐ டோன்ட் நோ, இப்படி யூஸ் பண்ணலாமான்னு கூட விச் இஸ் கரெக்டாக ராங்கானு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஐ மீன் நான் இதை தான் ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி நான் ஒர்க் அரவுண்ட் பண்ண ஒரு திங். இதை நான் ஃபாலோ பண்ண சொல்ல, பட் இது வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் அகேன் ஒரு ஜேசான் ரெஸ்பான்ஸுக்கு. பட் HTMX வந்து ஃபியூச்சரில் அவங்க ஜேசான் கூட அவங்களோட கோடை வந்து ஜேசான் சப்போர்ட் பண்ணி கூட மாற்றலாம், ஜேசான் ஒரு வாட் எவர் த ஃபார்மேட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ். பட் ரைட் நவ் இது என்னோட ஒர்க் அரவுண்ட். ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காண்டி ஷேர் பண்ணுறேன். பட் இஃப் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, கன்சல்ட் வித் அதர் டெவலப்பர்ஸ். இஃப் யூர் இன் அ கம்பெனி,
consult with your seniors or co-developers and see what is happening. But this is my idea, so you can implement. உங்களுக்கு ஏத்தவாறு நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? So thanks for watching this, and I'm glad to help if you want more. And see you in the next video. Bye.